போகலாம். ஆனா கற்பனை பலிக்காம போகவே போகாது. அதனால தான் வேதம் வந்து இந்த இமேஜினேஷன் அப்படின்றது குறித்து ரொம்ப அதிகமாக பேசுது. கற்பனை. கனவுன்றது என்னன்னாக்க, இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது கனவு. கற்பனைன்றது அப்படி நடந்ததை போல நினைச்சு வாழ்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் கற்பனை. ஹல்லேலூயா. கனவு அப்படின்றது வேற, ட்ரீம் அப்படி. இமேஜினேஷன் அப்படின்னா கற்பனை. கனவுனாக்கா இப்படி நடந்தா நல்லா இருக்கும், நான் ஆசைப்படுறேன், கனவு. கற்பனை அப்படின்னாக்கா அது நடந்ததை போல நினைச்சு அந்த ஒரு தோரணையில வாழ்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னாக்கா கற்பனை. ஸோ கனவை காட்டிலும் கற்பனை வலிமை அதிகம். ஸோ இன்றைக்கு ஒரு மனிதன் உங்களுக்கு காண்பிக்க போகிற வேதத்தின் அடிப்படையிலிருந்து அவனுடைய கற்பனை எப்படி அவன் வாழ்க்கையை மாத்துச்சு. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி தெய்வத்தை அந்த உணர்வுக்குள்ளாக கடந்து போகலாம். நன்றி. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீரெங்கும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் நீலத்தில் நீ என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் மேற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. நம்பினோ நட்டாத்தில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு, பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன்
வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விந்திடாது. நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு. ஆஹ், மனுஷனை நம்போதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே. மனுஷன் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை கட்டாயமாக ஒரு கண்ணாடி பாத்திரம் போலதான். ஒரு நாளைக்கு கட்டாயம் உடையும். இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா ஒரு நாள் கட்டாயம் உடையும். ஏன்னாக்கா மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை கண்ணாடி பாத்திரத்தை கையில வச்சிருக்கிறது போலதான். ஆனால் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுகிறது வேதம். ஹல்லேலூயா. அதனால மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் குறைக்க ஆரம்பிக்கணும். தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க ஆரம்பிக்கணும். எதை குறைக்கணுமோ அதை குறைக்கணும், எதை கூட்டணுமோ அதை கூட்டணும். இந்த ஆம்பிளிஃபையர் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரில் ஒரு மிக்சர்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மிக்சரில் வந்துட்டு பேஸ், ட்ரிப்பிள், வால்யூமு, எக்கோ எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னன்னாக்க ஒவ்வொருத்தவங்க வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி எதை கூட்டணுமோ அதை கூட்டி, எதை குறைக்கணுமோ அதை குறைச்சி அதை லெவல் பண்ணி வைக்கும் பொழுது கேட்க சகிக்காத என்னுடைய வாய்ஸ் கூட நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய வாய்ஸாக அது மாற்றி கொடுத்துரும். அப்போ ஒரு மிஷினுக்குள்ள ஒரு இதை கூட்டி ஒன்றை குறைக்கும் பொழுது அது எப்படி ஸ்வீட்டாக மாற்றுதோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மனிதர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைச்சிக்கிட்டே வரணும். நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நான் மனுஷனை நம்புறேன்னா, தேவனை நம்புறேன்னா. மனுஷன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுனாக்கா அதை நான் எப்படி குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியில் நான் இறங்கணும். தேவன் மேலே நம்பிக்கை கூட்டணும் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸை நான் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். எப்படி ஒரு உடல் பயிற்சி செய்யும் பொழுது உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதோ அப்படியே மனப்பயிற்சி தேவை ஒரு கிறிஸ்தவனுக்கு. அந்த மனப்பயிற்சி என்ன அப்படின்னாக்கா மனிதர்கள் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் குறைக்கணும். தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் முன்பு இருந்தது போல் இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை என்னன்னாக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்னாக்கா மறுரூபம் ஆகிக்கிட்டே இருக்கும். விட இப்போ கொஞ்சம் பெஸ்ட்டாவீங்க, சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. அதான் நீங்கள் செய்தி எடுத்து வந்திருக்கேன். இரவில் தூங்கி பகலில் விழித்திருப்பவன் ஜெயிப்பதில்லை, இரவில் தூங்கி பகலில் விழிப்புடன் இருப்பவன் தோற்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். நைட்டில் தூங்கிட்டு பகலில் முழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இரவுல தூங்கிட்டு பகல்ல விழிப்புடன் இருக்கணும். விழித்திருக்கிறது வேற, விழிப்புடன் இருக்கிறது வேற. விழித்திருக்கிறது அப்படின்னாக்கா கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிறது. விழிப்புடன் இருக்கிறதுனாக்கா அவேர்னஸ். அப்படின்னாக்கா என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது, இந்த காரியங்களுக்கு நம்ம எப்படி விசுவாசத்தில் ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து விசுவாசத்தோடு பேசணும். சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது, காலங்கள் மோசமாக இருக்குது, வேலை காரியங்கள், வருமான காரியங்கள் மோசமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம விழித்திருக்கிறதால விழிப்புடன் இருக்கணும், அவேர்னஸோடு இருக்கணும். எப்படி பேசுகிறோம், அதான் காலைல சொன்னேன். சூழ்நிலைகளோடு கூட கை கோர்க்காமல் தேவ வார்த்தையோடு கூட வாய் கோர்க்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க அவங்க பேச்சை கேட்டு ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் அப்படியே சேர்ந்துடும். நம்ம அம்மா வந்து உட்காந்துருக்காங்க சபைக்குள்ள, ஃபஸ்ட்டு வெளியே உட்காந்துருப்பாங்க தண்ணி ட்ரம்முக்கிட்ட. ஊன்னு சவுண்டு பட்டா பறக்கும். அவங்கள சுற்றி அவங்க சவுண்டை கேட்கறதுக்கு ஒரு கும்பல் கூட உட்காந்துருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க வாய்ஸு, அந்த வாய்ஸை கேட்கறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டானாக்கா அவங்க உள்ளே வந்தோன்னே அவங்க வாய்ஸை கேட்டு எல்லாத்தையும் உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளோட கை கோர்க்கக்கூடாது, தேவ வார்த்தையோடு வாய் கோர்க்கணும். வாய் கோர்க்கணும். அப்படின்னாக்கா தேவ வார்த்தையை வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்குதுனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அதான் வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் எடுத்து காண்பிச்சு கொடுத்தோம். சூழ்நிலைகளை எப்படி ஜெயிச்சாங்க, சூழ்நிலைகள் மத்தியில் எப்படி வந்து அவங்க தேவனை பற்றி கொண்டாங்க, எப்படி தேவனுக்காக நின்னாங்க, எப்படி தேவனுடைய வார்த்தை வாயில சொன்னாங்க, அது எப்படி அவங்களுக்கு வேலை செஞ்சிச்சு, இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம்ல. அதான் இன்றைக்கி சாயந்தரம் நான் செய்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன். செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உள்ளத்தில் அப்படியே பேசுகிறாரு, செய்தி நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு செய்தி கொடுக்கக்கூடாது, செய்தி கேட்டவங்க நல்லா இருக்கணும், அதுக்கு தான் செய்தி கொடுக்குறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, டோன்ட் vote for the preaching, make the quote about the preaching. பிரசங்கியாருக்கு ஓட்டு போடக்கூடாது. பேசினார், நல்லா தான் பேசினார். எத்தனை பேர் சொல்றீங்க நல்லா பேசினார்னு? ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க. அப்போனா ஓட்டு போகிறது நல்லா இருக்காங்களான்ட்டு. பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு பிரசங்கம் கிடையாது, பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது?
ஆமாம், பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு கேட்கக்கூடாது. பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் நல்லா இருக்கணும். ஐயா, போன போன வாரத்தை விட, போன மாதத்தை விட இப்போ கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன்யா, கொஞ்சம் ஆரோக்கியமாக உணர்றேன், கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது, கொஞ்சம் விசுவாசமாக இருக்கிறேன், என்னால் முடியும்னு நம்புகிறேன். அப்போனா வார்த்தை வேலை செஞ்சுருக்குன்னு அர்த்தம். அதான் இயேசு சொன்னார், காது உள்ளவர்கள். ஆமாம், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா, காது உள்ளவர்கள் கேட்டு இந்த வழியாக விடுறது கிடையாது. இந்த ஒரு வழியாக வந்தது இதுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே போய் மெக்கானிசம் வேலை பார்த்து வாயில் அது வார்த்தையா. ஆமாம், பைக்கில் பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் ஊற்றுறோம். அந்த பெட்ரோல் என்ன பண்ணுதுனாக்கா கார்பரேட்டருக்கு போகுது. கார்பரேட்டர்லேருந்து என்ன பண்ணுதுங்க, திருப்பி இன்ஜின் போருக்கு போயிட்டு சைலன்சர் வழியாக புகையாக மாறி வெளியில் போகும்போது தான் அந்த வண்டி கொஞ்சம் தூரம் அவங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்போ நீங்கள் டேங்க்கில் ஊற்றுற பெட்ரோல் புகையாக சைலன்சர் வெளியில் வந்தால் தான் உங்கள் வண்டி முன்னாடி போகக்கூடியதாக இருக்குது. அப்போ செய்தியை கேட்டுட்டு வீட்டில் போயிட்டு நல்லா பிரசங்கம் பண்ணார் வேணாம், பிரசங்கத்தை கேட்டு அது உள்ளுக்குள்ள இருதயத்தில் போயிட்டு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து, நான் கடவுள் நம்ப போகிறேன், நான் கடவுளை விசுவாசிக்க போகிறேன், நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன், மாறுகிற வரைக்கும் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லி பார்க்குறேன் மாறுதான்ட்டு தயவுசெய்து இப்பயே சொல்கிறேன், சொல்லாதீங்க. நான் சொல்லி பார்க்குறேன் பிரதர், ஒரு வாரம் பார்க்குறேன், எதுக்கு வேஸ்ட்டு, சொல்லாதீங்க. ஏன்னாக்கா நீங்கள் சொல்லுவேன்னு முடிவெடுத்து ஒரு நாளில் சொன்னாலே நடந்துடும். நான் ஒரு வாரம் சொல்லி பார்க்குறேன்னு எப்போ முடிவெடுத்தீங்களோ கட்டாயம் நடக்காது. கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் விசுவாசம். நான் சொல்லுவேன் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னாக்கா வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்லி பார்க்குறேன், ஏதாச்சும் நடந்தால் பார்ப்போம், இல்லைனாக்கா விட்டுறலாம். அப்போனா கட்டாயமாக சொல்கிறேன், சொல்லாதீங்க. ஏன்னா ஏன் பாவம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. விசுவாசத்தில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா, ஆசைப்படுறவங்க கிடையாது, விடாமுயற்சியோடு இருக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசன்ற வார்த்தைகள் என்னக்கா, ஆசைப்படுறது கிடையாது. விசுவாசம் அடையும் வரைக்கும் விடாமுயற்சியோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். ஸோ இன்றைக்கி ஒரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நம்ம செய்கிற அறிக்கையை செஞ்சு அப்படியே கடந்து போகலாம். எனக்கு தெரிஞ்சு எபியும் ஒதுனியலும் இந்த பக்கம் சீட்டு காலியாக இருக்குது, வந்து உட்காரலான்னு நினைக்கிறேன். சைட்லேயே பார்த்து பார்த்து அவங்களை கழுத்தை சுரிக்கிற மாதிரி எடுப்போது. வாங்க தம்பி, இந்த பக்கம் உட்காருங்க, நானும் உங்கள் ஃபேஸை பார்க்கணும். உபாகமம் 26:19 வசனம். அறிக்கை பண்ணலாமா? நன்றி ஆண்டவரே. உபாகமம் 26:19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை நோக்கி பார்த்து சொல்ல போறோம். நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் காரியங்களை செய்து கொண்டு வருகிறாரு. போட்ட விதையெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்த விதையெல்லாம் ஒரு நாள் கட்டாயமாக பலன் கொடுக்கக்கூடியதா மாறும். இதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வார்த்தை இந்த வேத வார்த்தை தேவனுடைய வார்த்தைன்னு யார் நம்புகிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இந்த வேத வார்த்தை எல்லா மதத்துலேயும் ஒரு புக்கு இருக்குது, அதனால நமக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினச்சி இதை ஜஸ்ட் ஒரு புக்காக நினச்சிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை மாறாது. இது எப்போ லைஃப்னு நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப் கட்டாயமாக மாறும். ஹல்லேலூயா. ஸோ கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுதெல்லாம் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறது உண்டு. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவேர்னஸாக இருக்கிறீங்களோ ஆண்டவருடைய ஆலயத்தில், அந்த அவேர்னஸ் தான் உங்கள் உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்லரேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பொருக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்த யார் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை கட்டாயமாக சொல்லுங்களேன் நல்லா தான் இருக்கும். இந்த காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் அந்த 4 வருஷம் ஒரே ஜாலி, ஒரே என்ஜாய்மெண்ட்டு, ஒரே மகிழ்ச்சி, அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த 4 இயர்ஸு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி காலையில் 6 மணிக்கு போய் நைட் 6 மணிக்கு 12 மணி நேரம் ஷிஃப்ட்டு, 12 மணி நேரம் ஷிஃப்ட்டில் போய் படிச்சுட்டு அந்த நான் 4 இயர்ஸை ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட்டு, ஃபங்க்ஷனு, ஃபெஸ்டிவலு கூட்டி கழித்து பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற பசங்களுடைய நாட்களை விட காலேஜுக்கு போகிற பசங்களுடைய நாட்கள் குறைவாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸ்கூலில் போகிற பையனாச்சும் வருஷத்துக்கு ஒரு 200-250 நாள் போவான் போல். இவனுங்க 150 நாள் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அவங்க என்னக்கா பரவாயில்ல, நம்ம நிறையா நாள் காலேஜுக்கு போகாமல் கொஞ்ச நாள் தான் நம்ம காலேஜுக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். 4 இயர்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு 4th இயர் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியில்
வேலைக்கு போகும்போது தான் தெரியுது, ஐயோ இந்த 4 வருஷம் வாழ்ந்த உலகம் வேற, இப்போ வாழ்ற உலகம் வேற மாதிரி இருக்குதே. இந்த உலகத்துல இந்த சர்டிபிகேட் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆ ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் அவன் போவானா, அவன் ஃபைல் போகுமா? ஃபைல் தான் உள்ள போகும். ஃபைல உள்ள போய் ஃபைல பார்த்துருவாங்க. வரக்கூடிய முகரக்கட்டை எப்படி சொல்லுங்க. ஆமா, வர மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. ஃபைலை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 4 வருஷத்தை நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கான், எல்லாத்துலையும் ஜஸ்ட் பாஸு. இது வேலைக்கு ஆகாது, தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அடுத்த ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. நம்ம எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறானே, நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த பையன் எல்லாத்தையும் கழிச்சிட்டு இந்த பையனை கூப்பிடுவாங்க, அந்த பையனை வர சொல்லுப்பா. அந்த பையன் உள்ளே போகணுன்னு அவங்ககிட்ட சில கேள்விகள் சும்மா கேட்பாங்க. ஏன்னாக்கா இது காமிச்சிருச்சு அவன் யாருன்னு. அந்த மூஞ்சியை பார்த்து 2-3 கேள்வி கேட்டு முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாபை கொடுத்து, அவனுக்கு ஒரு ஹை சேலரி ஃபிக்ஸ் பண்ணி, அவனுக்கு ஒரு பொசிஷனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி தான் நீங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் இந்த 2 மணி நேரம் என்ன நடக்குதுனாக்க, இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? ஹல்லேலூயா. காலேஜுன்றது என்னன்னாக்கா ஜாலியாக இருக்கிற இடம் இல்லை. காலேஜை பயன்படுத்திக்கணும், காலேஜை யூஸ் பண்ணிக்கணும், லேபை யூஸ் பண்ணிக்கணும், டீச்சர்ஸை யூஸ் பண்ணிக்கணும், ப்ரொஃபஸர்ஸை யூஸ் பண்ணிக்கணும், அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும். 4 வருஷம் நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிற போகிறேனோ அதை வச்சு தான் அடுத்து என்னுடைய லைஃப் டைமில் நான் ட்ராவல் பண்ணக்கூடிய பாத் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் ஆலயன்றது எதுக்குனாக்க, நான் வந்தேன் உட்காந்தோம் போனுன்றதுக்காக கிடையாது. ஆலயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. ஆலயத்தை என்ன பண்ணிக்கணும்? பாட்டு பாடும் பொழுது நீங்கள் எப்படி தேவனை மறந்து பாடுகிறீர்களோ, தேவனை உணர்ந்து பாடுகிறீர்களோ, அது நீங்கள் தேவனை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்து செய்தி நேரம் வருது. செய்தி நேரத்தில் அந்த 1 மணி நேரம் அந்த ஊழியக்கார் என்ன பேசுகிறாரு அப்படின்றத உள்வாங்கி, அது என் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணுமோ, உட்கார்ந்த இடத்துல அப்படியே சில டெசிஷன்ஸ் எடுக்கணும். நான் இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி பைபிள் வாசிக்க போகிறேன், இப்படி செபிக்க போகிறேன், இப்படி அறிக்கை பண்ண போகிறேன், என் பேச்சை இப்படி மாற்ற போகிறேன், என் சிந்தனையை மாற்ற போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். இந்த 2 மணி நேரம் இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களை என்ன பண்ணாக்க மோல்டு பண்ணிடணும். மோல்டு பண்ண பிற்பாடு நீங்க உலகத்துல போய் வாழும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்க கிட்ட வர எந்த ஒரு காரியமும் உங்களை பாதிக்காது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது கடவுள் கொடுத்த ஒரு பிரைடு, கடவுள் கொடுத்த ஒரு பிளெஸிங். அப்ப ஆலயத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்கன்னாக்கா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கிறணும். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெஸ்ட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இடம் என்னன்னாக்கா கருப்பாக இருக்கிற தங்கத்தெல்லாம் பிரைட்டாக மாற்றுற இடம். கருப்பாக இருக்கும் தங்கம் எடுக்கும்போது சொல்கிறாங்க, அநேக மெட்டல்ஸோடு சேர்ந்து இருக்குமா, அதை கொண்டு பியூரிஃபை பண்ணுவாங்களாம். சுத்தம் பண்ணி அதுலேருந்து எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க, க்ளோவாக்கி க்ளோரிஃபை பண்ணி அதை பிரைட் ஆக்கி அதை கொண்டு வச்சு அந்த லைட்டை போட்ட உடனே அந்த கண்ணை கவருதுல. அதே போல தான் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நீங்கள் ஆலயத்தில் உட்காரும் பொழுது தேவன் உங்களை மெருகேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க? உங்களை தேவன் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். உங்களை அறியாமலேயே நீங்கள் மெருகேற்றப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நொடி பொழுதையும் என்ஜாய் பண்ணுங்க, ஒவ்வொரு நொடி பொழுதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற நீங்கள் என்ஜாய் பண்ணும் பொழுது நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். பிரசங்கன்றது அவசரப்படுத்துறதோ ஆவேசப்படுத்துறதோ கிடையாது. நிறைய பேர் தப்பா நினச்சிக்கிறாங்க. பிரசங்கனாக்க அவசரப்படுத்துறது. என்ன பண்ண போற, என்ன செய்ய போற, அடுத்து என்ன பண்ண போற, அவசரப்படுத்தக்கூடாது. சில பேர் பிரசங்கத்தை ஆவேசப்படுத்துறாங்க. ஆவேசப்படுத்துறதுனாக்க என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் பிரசங்கன்றது என்னன்னாக்க, ஒருத்தனை ஆவேசப்படுத்தி அவசரப்படுத்துறது இல்லை பிரசங்கம். ஒருத்தனை என்ன பண்ணுறது, ஆவேசப்படுத்தி அவசரப்படுத்துறது இல்லை பிரசங்கம். ஒருத்தனை அப்படியே பூரிப்பாக்கி ஒருத்தனை தேவனோடு ஐக்கியப்படுத்துறது தான் பிரசங்கம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறாரு, உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம்னாக்க பரவசம். எல்லாரும் சொல்லுங்க, பரவசம். ஆண்டோட ஆலயத்தில் என்ன இருக்கணும்? பரவசம் இருக்கணும். 2வது ஐக்கியப்படுத்துறது. உங்களை அறியாமலே உங்களை உங்க தேவனோடு கூட இணைத்து விடுகிற ஒரு நேரம் தான் பிரசங்க நேரம். ஹல்லேலூயா.
நீங்கள் எவ்வளவு மோசமாக, நீங்கள் எவ்வளவு ஒஸ்ட்டாக, நீங்கள் எவ்வளவு பின்தங்கி இருந்தாலும், நீங்கள் ஆலயத்துக்குள்ளே கால் எடுத்து வச்ச உடனே மறுபடியுமாய் உங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்துகிறதல்ல, உங்கள் காயங்களை கட்டி உங்களை மறுபடியுமாய் தேவனிடத்தில் சேர்த்து விடுகிற ஒரு நேரம் தான் பிரசங்க நேரம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், அந்த நேரத்தில் தேவன் உங்களை நேசிக்கிறாரு. தேவன் உங்களை வந்துட்டு அன்பு கூறுகிறாரு. அந்த பிரசங்க நேரத்தில் ஊழியரை மறைத்து தேவன் வெளிப்படுகிறாரு. நீங்கள் எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும், தப்பான காரியங்களை பண்ணியிருந்தாலும், குறைவோடு கூட இருந்தாலும், ஒரு குழந்தை ஒரு சேர்ல விழுந்து அடிபட்டு ரத்தத்தில் இருக்குது. அப்போ அவங்க தாயார் ஓடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, அதை சேருன்னு கூட பார்க்காம அந்த சேத்துல இறங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கட்டி அணைச்சி தூக்கி கொண்டு போய் அந்த சேரோடு அணைச்சி அந்த குழந்தையை கழுவி சுத்தம் பண்ணுகிறது போல அந்த தாயை காட்டிலும் இந்த தேவனுடைய அன்பு வெளியேற பெற்ற அன்பு. ஹல்லேலூயா! இந்த தேவன் உங்களை நேசிக்கிறாரு. இந்த தேவன் உங்களை நேசிக்கிறாரு. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறாரு. அவர் நேசிக்கிறார்ன்றது நேசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களை அறியாமலேயே நீங்கள் மாறிடுவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, பாட ஆரம்பிச்சிருவீங்க, விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அவரோடு கைகோர்த்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நம்ம தொடர்ந்து வாஸ்து வேத பகுதிக்கு நேரம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். நன்றி தகப்பன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாய் இருங்கள். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த 2 வசனங்களை பல மாதங்களாக நம்ம பேசிக்கிட்டே வருகிறோம். என் சத்தத்தை விட மைக் இல்லாமல் அவங்க சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேட்டு அதை நம்ம ஒரு டம்ளர் வாங்கி ஆமாம் சாப்பிட்டு ஆகணும். நானும் யோசிக்கிறேன், நான் மைக்கில் ஏன் சத்தம் சரியாக கேட்க மாட்டேங்குது, அவங்க சத்தம் ஜோராக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி சொந்தமாக்குங்கள். கன்ஃபஸ் அண்ட் பொசஸ். எதை சொல்கிறோமோ அதை வாழ்க்கையில் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுவோங்க, சொந்தமாக்கி கொள்ளுவோம். ஸோ இந்த காலை வேளையில் ஆராதிக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னேன், அதுலேருந்து அப்படியே கடந்து போகலான் இருக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, ஒரு சின்ன ஆசை அது தவறானதாக இருந்துச்சுன்னா அது பிசாசுக்கிட்ட இருந்து தான் வரும். அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஒரு சின்ன தவறான ஆசை அது பிசாசுக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஆனால் அது பெரிய பாதிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிடும். ஒரு பெரிய ஆசை அது தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் வரும். ஆனால் அது ஒரு பெரிய பலனை உங்களுக்கு உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமாம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, சின்ன விஷயம் தானே, அதில் தான் ரொம்ப டேஞ்சரு, அதுதான் ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லை, சின்ன ஆசை தாங்க, இது சின்ன ஒரு தப்பு தான், ஒரு சின்ன ஒரு காரியம் தான், இதனால் என்ன ஆகிட போகுது, யாரும் பார்க்க மாட்டாங்களே. நீங்கள் பார்க்குறீங்களே. ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, நீ தவறு செய்யும் பொழுது யாரும் பார்க்கலான்னு நினச்சி தவறு பண்ணாத. அந்த தவறு உனக்கு தெரியுமே, உன்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியுமே, உன்னை குற்றம் சாட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பிசாசுக்கு தெரியுமே. ஹல்லேலூயா! அப்போ 3 பேருக்கு தெரியாமல் நீ ஒரு விஷயத்தை உன்னால் செய்யவே. ஆமாம், நீ வேணா கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாமல், நண்பர்களுக்கு தெரியாமல், சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியாமல் மறைவான இடத்துல ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்யலாம். அது சின்ன காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த சின்ன காரியம் 3 பேருக்கு தெரியாமல் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! 1 உங்களுக்கு தெரியும், 2வது தேவனுக்கு தெரியும், 3வது பிசாசுக்கு தெரியும். இந்த 3 பேர்ல தேவன் நடுநிலையா இருக்கக்கூடியவர். நீங்கள் செய்த தவறை பார்க்கிறாரு. அந்த வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்தக்கன். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாரு. ஆனால் பாவம் பண்ணினவன் மன்னிப்புக்காக வரும் பொழுது அவனை பார்த்து அவனை மன்னிக்கக்கூடியவராக தேவன் இருக்கிறாரு. ஆனால் அந்த பிசாசு எப்படிப்பட்டவனாக்கா, ஒரு சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு எவன் தப்பு செய்யறான்னு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தப்பை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அந்த நொடி பொழுதிலிருந்து உங்களை தூங்க விட மாட்டான். அந்த தப்பை சொல்லி 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 இரவும் பகலும் உங்களை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, உங்களை மன்னிப்பு கூட கேட்க முடியாத நிலைக்கு உங்களை தள்ளி, உங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கி, உங்களை சாம்பலாக்குற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான். ஹல்லேலூயா! ஆனால் இந்த தேவன் சாம்பலிலிருந்து சிங்காரத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதான் மாலை வேளை பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் பெதஸ்தா குலத்தில் முந்தி இறங்குகிறவன் சொஸ்தமாக்கப்படுவான். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் பெதஸ்தா குலமாகிய சபைக்குள் வந்து இயேசுவை விசுவாசித்தால் சுத்தமாக்கப்படுவான். ஹல்லேலூயா! ஆமாம், அன்றைக்கு பெதஸ்தா குலம் இருந்துச்சு சுகமாகிறதற்கு. இன்னைக்கு தேவன் சபையை வைத்திருக்கிறார் சுத்தமாகிறதற்கு.
நான் சொல்றேன், எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருந்தாலும் இந்த பாவத்தெல்லாம் கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சபைக்குள்ள வந்து உட்கார்ந்தாங்கனாக்க அவங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டாகும். என்னன்னாக்க, உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டேன். உன் பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டார் என்ற ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அநேகரை பிசாசு பாவத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறான். உன் பாவத்தை தேவன் மன்னிப்பார் என்ற ஒரே வார்த்தையை வைத்துக்கொண்டு இயேசு இன்றைக்கு அநேகரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரே வார்த்தை தான், 2 பேரும் ஒரே வார்த்தை தான் கையில் வச்சிருக்காங்க. பிசாசு என்ன சொல்றானாக்கா, மன்னிக்க மாட்டாரு அப்படின்றான். ஸோ ஒரு பாவி அவன் பாவத்தை தேவன் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டான் அப்படின்னாக்க அவன் அடுத்து என்ன, சுத்தமா வாழ்வானா, பரிசுத்தமா வாழ்வானா, யோக்கியனா மாறிடுவானா? ஒரு ஜான் சறுக்குச்சு, முளம் சறுக்குனா என்ன? அப்பனாக்கா ஒரு தப்பு பண்ணிட்டேன், தப்பை கடவுள் மன்னிக்க மாட்டானா இன்னும் அதிகமான தப்புகளை பண்ணிக்கொண்டே இருப்பான். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அப்ப கடவுள் எப்படிப்பட்டவனாக்க, பாவியா விடுறதுல அவருக்கு மனசு கிடையாது. அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், இயேசுவே என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும் பொழுது அவன் பாவத்தை தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன ஆசை, அது தவறான ஆசையா இருந்தா அது பிசாசுகிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அது பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும். ஒரு பெரிய ஆசை அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். ஆனா அந்த பெரிய ஆசை தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது அது ஒரு பெரிய பலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில் நினைச்சுக்கோங்க, தவறான சின்ன ஆசை வருதா, இல்ல ஒரு சரியான பெரிய ஆசை வருதா? ஒரு சரியான பெரிய ஆசை உங்களுக்கு வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னாக்க தேவன் உங்க வாழ்க்கையை அவர் விரும்பின விதத்துல இயக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதை 2 வாரமா ஏனோக்கு குறித்து உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன்ல. ஏனோக்குள்ள ஒரு பெரிய ஆசை. என்ன பெரிய ஆசை அப்படின்னாக்க, நான் மரணத்தை பார்க்காம நான் உயிரோடு தேவனிடத்துல கடந்து போகணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு தலைவலி சரியானா போதும் ஐயா, வயிற்று வலி ரொம்ப நாளாக வயிற்று போட்டு 3 குடஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கவும் கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது. அவர் என்னத்தை சொல்லி தொலைவாரோ, என்னத்தை பண்ணுவாரோ, எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, இசிஜி எடு, எம்ஆர்ஐ எடு, எல்லா டெஸ்ட்டும் நம்மளை வச்சே அந்த மிஷினுக்கு வேண்டிய காஸ்ட் ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருந்து எடுத்துறானுங்க. என்ன செய்ய போகிறாங்களோன்ட்டு ஒரே பயமாக இருக்குயா. சில பேத்துக்குள்ளே என்ன அப்படின்னாக்க, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குது, இது இப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக்கிடுமோ, இது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்துருமோன்ட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏனோக்கு என்ற ஒரு மனிதன், நான் சாவை பார்க்காம தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஆசையை தேவன் அவனுக்கு கொடுத்தாரு. அந்த ஆசையை நோக்கி அவன் வாழ்க்கையை என்ன பண்றானாக்க, சைக்கிளிங் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு நாளும் அதை நகட்ட ஆரம்பிக்கிறான். எத்தனை பேருக்கு மரணத்தை பார்க்காம உயிரோடு கடவுள்கிட்ட போகணும்னு ஆசை அப்படின்னு நான் கேட்டா நிறைய பேர் கை தூக்கவே மாட்டீங்க. ஐயா வேணாம் ஐயா, வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாக்க, இந்த வியாதி சுகமாச்சுனாக்க, ஒரு வேலை கிடச்சிச்சுனாக்க, ஒரு வருமானம் நல்லா இருந்துச்சுனாக்க, ஒரு வீடு கட்டிட்டேன் அப்படின்னாக்க, என் வாழ்க்கையில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னாக்க, சில பசங்க படிக்கிற பசங்க, யா சூத்திரையா, சாவெல்லாம் ஜெயிக்க வேணாயா, இந்த படிக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து வெளியில் வந்தாக போதையா, படிக்கிறது எப்போதான் முடியும்னு இருக்கையா அப்படின்னு சில பசங்க கண்ணீர் விடுறானுங்க. அப்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசைகள் வருகிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஆசை உங்களுக்குள்ள வருது பார்த்தீங்களா, நினச்சிக்கோங்க, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, சின்ன ஆசைலாம் நான் அநேக முறை எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு சின்ன விதை மண்ணில் போட்டால் நசுக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த விதை மண்ணுக்குள்ளே போய் செத்து மரமாகி அசைக்க முடியாதபடி தன்னுடைய ஐடென்டிட்டியை காட்டக்கூடிய ஆற்றலை தேவன் ஒரு விதைக்குள்ளே கொடுத்திருப்பார் என்றால், அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதனாகிய நான் மற்ற மனிதர்கள் போலவே வாழ்ந்துவிட்டு போறதற்காக என்னை தேவன் என் தாயின் கருவிலை தெரிஞ்சு கொள்ளல. எனக்கென்று ஒரு சூப்பர் லைஃபை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் லைஃப், தி பெஸ்ட் லைஃப், ஒரு சூப்பர் லைஃப், ஒரு ரெவல்யூஷனரி லைஃப், ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறபடியினால்தான் என்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு மட்டும் கிடையாது, இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ரொம்பவும் மிக தி பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்றால் மிகை அல்ல. ஆனா பார்த்தா தெரியல. இன்னைக்கு அதான் காண்பிக்க போகிறேன். ஏனோக்கும் நம்மளை போல சாதாரண மனுஷனாக தான் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஆசையை கடவுள் போட்டாரு. அந்த ஆசை அவனுக்குள்ள எப்படி மாறுச்சுனாக்க, அவனுக்கு கற்பனையா மாறிடுச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா என்னைய அர்த்தம்? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் அப்படின்னாக்க, தேவனோடு கூட கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா.
இருக்கீங்களா? சில பேர் கனவு உலகத்துல வாழ்வாங்க. இங்கதான் உட்காந்துருப்பாங்க, பிரசங்கம் போய்கிட்டே இருக்கும், பக்கத்துல தட்டணும், என்னன்னு கேட்டாக்கா கனவு உலகத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே கனவுல அங்கே போகிறது, இங்கே போகிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, இந்த பக்கம் செய்தி போய்கிட்டே இருக்கும், அவங்க கனவு உலகத்தில் ஒரு பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க. கனவு உலகம் கனவு கலைந்தவுடன் அதனாக்க கலைஞ்சு போயிடும். ஆனால் கற்பனை உலகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கற்பனை உலகம் நீங்கள் அதை நிஜமாக உங்கள் வாழ்க்கையில வாழுகிற நாள் வரைக்கும் அது உங்களுடைய கற்பனையிலேருந்து போகவே போகாது. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஆமாம், தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அவர் ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருந்தார். ஸ்கூலுக்கு போகிறாரு, சொல்லி கொடுக்குறாங்க பாடத்தை, அந்த பிள்ளைனால கவனிக்க முடியல. அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு லெட்டர் எழுதி இந்த பிள்ளை கையிலே கொடுத்து கவரில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்துருச்சு. அந்த லெட்டரை தொடர்ந்து அவங்க அம்மா பார்க்குறாங்க, உங்கள் பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இருக்கான் அப்படின்னாக்க சீக்கிரம் அவனுக்கு எதுவும் புரிஞ்சிக்க முடியல. இந்த ஸ்கூல் அவனுக்கு ரெகுலர் ஸ்கூலில் அவன் படிக்க முடியாது, ஸ்பெஷல் சைல்டுக்குன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் போய் உங்கள் குழந்தைய சேர்த்து விடுங்க அப்படின்னு டீச்சர் எழுதி கவரில் போட்டு ஸ்டீல் பண்ணி அந்த பையன்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அம்மா வாங்கி படித்தாங்க. அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருக்கான், அப்பாவித்தனமாக அவங்க அம்மாவை பார்க்குறான். என்ன எழுதியிருக்காங்க டீச்சர்னு? ஒன்றும் இல்லைடா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு அந்த ஸ்கூலுக்கு தகுதி இல்லை, அதனால் உனக்கு வேறு ஸ்கூலில் சேர்க்க சொல்லி டீச்சர் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதி ட்ராயரில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு தினந்தோறும் அவங்க தாயார் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தினந்தோறும் அவங்க தாயார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதை படிக்க 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 அந்த குழந்தைக்குள்ள அவங்க அம்மா டீச்சர் சொல்லிக் கொடுக்கறதை காட்டிலும் அவங்க அம்மா சொல்லிக் கொடுக்கறது இன்னும் இன்பமாக அந்த குழந்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு. கற்றுக்கொண்டு 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 ஸ்லோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்த சைல்டு ஸ்பீடாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய சைல்டாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த குழந்தைக்குள்ள உன்னால் முடியாதுன்னு டீச்சர் சொன்னதை அவங்க அம்மா உன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்தவ தாய், உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் வசனத்தை எடுத்தாங்க, வசனத்தை சொன்னாங்க, பிள்ளைக்கு தினந்தோறும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பாட புத்தகத்தை வைத்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்க அவன் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக தேவன் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச அநேக கண்டுபிடிப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்பாக இருக்கக்கூடிய வழி நிறைந்த ஒரு காரியம் என்னன்னாக்க, உலகத்தால் முடியாது என்று சொன்னவனை அவன் தாயார் எடுத்து தேவ வார்த்தையை சொல்லி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வியக்கத்தக்க மனிதனாய், இன்றும் சரித்திரத்தில் நீங்கா இடத்தை பிடிக்கக்கூடிய மனிதனாய் மாற்ற முடியும் என்றால் அவனுக்குள்ள இருந்த அந்த வெறுமையை தேவனுடைய வார்த்தை என்ன ஆச்சுனாக்க முழுமையாய் மாற்றினது. ஹல்லேலூயா. அதே போலதான் அன்றைக்கு ஏனோக்குள்ள இருந்த காரியங்களோடு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்தில் 21 24 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், 300 வருஷம் தேவனோடு கூட ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு படத்தில் சொல்றாங்க, நான் ஒரு தடவை சொன்னா பாருங்க, வசனத்தை சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. படத்தில் இருக்கிற வசனத்தை சொன்னா டக்கு டக்குன்னு சொல்றாங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்பனாக்கா நம்மளே சொல்லிக்கணும், அவர் ஒரு தடவை சொல்லிட்டாருனாக்கா அது 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லிட்டு. ஆனா இங்க ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஏனோக்கு என்ற மனுஷன் 300 வருஷம் ஒரே காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி உலகத்துல சொல்றான். ஆனா வேதத்துல பார்த்தா 300 வருஷம் ஒரு தேவ மனுஷன் ஒரே காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாரு? நான் மரணத்தை காணாமல் தேவனோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவேன். அன்றைக்கு இருந்த மக்கள் பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. மர கலண்டுருச்சு அப்படின்னாங்க, இவனுக்கு என்னமோ ஆயிருச்சு அப்படின்னாங்க, இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, சாவை பார்க்காம போறான்டான. உலகத்துல பிறந்த எல்லாரும் செத்துருக்காங்கடா, நீ மட்டும் சாகாம போயிடுவியா? பகல் கனவு பலிக்காது அப்படின்னாங்க. அப்ப ஏனோக்கு சொல்றான், பகல் கனவு தான் பலிக்காது, ஆனால் பகல் கற்பனை ஒரு நாளும் பொய்க்காது. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப ஏனோக்கிட்ட சொல்றாங்க, என்ன செய்ய போற? சாவை பார்க்காம எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு சொல்றியே, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா
அப்படின்ட்டு உலகம் சுற்றி அவனை பேசிக்கிட்டே இருக்குது. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது 300 வருஷம் ஒரே காரியத்தை சொன்னான். எல்லாரும் எனக்கு கவனிங்க. எத்தனை வருஷம் சொன்னான்? 300 வருஷம். எதை சொன்னா? ஒரே ஒரு காரியத்தை சொன்னான். மாற்றி மாற்றி சொல்லலை. நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இல்லை படுற மாதிரி தெரியுது. இல்லை படுவேனா பார்ப்போம். அதாவது கிராமரை மாற்றி மாற்றி பேசுகிறவங்க வாழ்க்கையில் விசுவாசிங்க இருக்கவே முடியாது. கிராமரை போல்டாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கொண்டு தான் தேவன் மிக அற்புதமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், ஒரே விஷயத்த சொன்னான். என்ன சொன்னானாக்க, நான் மரணத்தை பார்க்க மாட்டேன், நான் மண்ணுக்குள்ளே போக மாட்டேன், மரணம் எல்லா மனிதர்களையும் மண்ணுக்குள் இழுத்தாலும் நான் தேவனை விசுவாசித்து மண்ணை ஜெயித்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஒரே ஒரு மந்திரத்தை எத்தனை வருஷம் சொன்னாங்க? 300 வருஷம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி கொண்டே இருந்தான். வேதத்தில் சிம்சோன் ஒரு மனுஷனை குறித்து படிச்சிருக்கீங்களா? ஆமாம், அவன் ஒரே ஒரு கழுதனுடைய தாடை எலும்பை வைத்து எத்தனை பேர்த்த கொண்டான்? கேட்கல. 1000 பேரை எதால் அடிச்சு கொன்னா? ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை வச்சுக்கிட்டு, உலர்ந்து போன தாடை எலும்பு, கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அடிச்சு கொள்றானா. 1000 பேரை அடிச்சு கொன்னவனுக்கு ஒரே ஒரு நாயை அதை வச்சு அடிக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க. கட்டாயம் முடியும். அப்போ 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து நான் மரணத்தை பார்க்காமல் மண்ணை ஜெயித்து நான் தேவனோடு விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்ற ஒரே ஒரு வார்த்தையை 300 வருஷம் ஒருத்தன் சொல்லிக்கொண்டே இருந்து அது அப்படியே அவன் வாழ்க்கையில நடந்தது உண்மை என்று வேதம் எழுதி வைத்திருக்கிறபடியினாலே, ஒரு மனிதன் சொல்லுகிற ஒன்றை உறுதியாய் சொல்லும் பொழுது அது அவன் வாழ்க்கையில நடக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இன்றைக்கு என்ன தேவையோ அதை நீங்க எத்தனை முறை வாயை திறந்து சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கீங்களா? மிஞ்சி போனா ஜெபத்துல சொல்லுவீங்க. காலையில் ஒரு முறை ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய தேவை, ஆண்டவரே எப்படியாச்சும் செய்யுங்கப்பா, அவ்வளவுதான். அடுத்த நைட்டு ஜெபிக்கணும்னு வச்சுங்களேன். நைட்டு படுக்கும்பொழுது, ஆண்டவரே காலைல ஜெபிச்சேன், ஆண்டவரே ஞாபகம் இருக்குல்ல, மறந்துகிற போறீங்க, அதை தான் திருப்பியும் சொல்றேன், அது எப்படியாச்சும் என் வாழ்க்கையில செஞ்சிருங்க ஆண்டவரே. ஓகே, ஒரு நாளைக்கு 2 தடவை சொல்றீங்க. ஆனா ஒருத்தன் 300 வருஷம் விடாம சொல்லிக்கிட்டே இருந்தான். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன பண்ணியிருந்தான்? சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த சஞ்சரித்து கொண்டிருந்தான்ற வார்த்தைக்கு என்ன சொல்றாங்கனாக்க, ஸ்டெபிலிட்டி லீட்ஸ் டு டியூரபிலிட்டி அப்படின்றாங்க. அப்படின்னாக்க நிலைத்தன்மை நீடித்த தன்மைக்கு வழிவகுக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? நிலைத்தன்மை நீடித்த தன்மைக்கு வழிவகுக்கிறது. அப்ப நிலைத்தன்மை அப்படின்னாக்க என்னன்னாக்க, ஸ்டெபிலிட்டி. ஒரு விஷயத்தை எப்ப ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் முடியற வரைக்கும் அதை நீங்க ஸ்டாப் பண்ணவே, எதை ஸ்டார்ட் பண்றீங்களோ அது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் ஸ்டாப் பட்டனை அமுக்கவே கூடாது. ஒரு நல்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கு, வீட்டில் டிவியில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த படத்தை ஓடிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு எங்கேயாச்சும் வெளியில் போவீங்களா? விளம்பரம் போட்டால் கூட அப்படியே உட்காந்துருப்பீங்க. போட்ட விளம்பரத்தை 10 தடவை போடுறோம் அப்படியும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. என்ன அப்படின்னாக்க, அந்த படத்தில் ஒரு சீனை கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த 2.5 மணி நேரம் அட்வர்டைஸ்மெண்ட்டோட சேர்த்து 3.5 மணி நேரம் உட்காந்த இடத்துல உட்காந்து அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அதை அப்படியே உள்வாங்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னக்கா நிலைத்தன்மை. உங்களுக்கு பிடிச்சி போச்சு ஒரு காரியத்தை. அப்போ நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படின்னாக்க அது முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அது உங்களுக்கு வேணுன்றதை காட்டிலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நிறைய பேருக்கு இன்னைக்கு தேவை, ஆனா அதன் மேல ஒரு கிரஷ் கிடையாது, ஒரு டிசையர் கிடையாது, ஒரு லவ் கிடையாது, ஒரு அஃபெக்ஷன் கிடையாது. அது எனக்கு நடந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 24 மணி நேரமும் அதன் நினைவாகவே இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா சில பேர் என்னன்னாக்க, தேவை போனை போட்டு, ஐயா எனக்கு தேவையா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா, ஓகே, அடுத்து ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, போச்சு. 2 3 தடவை, ஒரு நாளைக்கு 4 தடவை சொன்னா ஒரு பெரிய விஷயம். 4 தடவை ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்கனாக்க, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், அதன் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, நடந்தா நல்லா இருக்குமென்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் சார், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னாக்க அது என்னுடைய பிரைமரி விஷயமா மாறிடுச்சு. இப்போ இந்த நல்ல வேலை எனக்கு வேணும் அப்படின்னாக்க, நல்ல வேலை எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்? சொல்லுங்க.
எனக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான ஒரு வேலையை கொடுப்பார், ஒரு நல்ல வேலையை கொடுப்பார், ஒரு சிறந்த வருமானத்தை கொடுப்பார், நான் விரும்பினபடி எனக்கு கொடுப்பார் அப்படின்ட்டு அந்த வேலையை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் என்னக்கா ஸ்டெபிலிட்டி, நிலைத்தன்மை. நிலைத்தன்மை இருக்க இருக்க தான் அது என்ன பண்ணுனாக்கா டியூரபிலிட்டி அப்படின்னாக்க நீடித்த தன்மைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க மாலை வேலையில், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இதெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும். அந்த காரியத்தை குறித்து எத்தனை முறை பேசியிருக்கீங்க? நான் இன்னும் சொல்லட்டுங்களா? நீங்கள் விரும்பினதை குறித்து பேசுறதை விட நீங்கள் விரும்பாததை குறித்து தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? ஏனோக்குடைய நாட்கள்ல எல்லாரும் மரணத்தை குறித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் மரணத்தை ஜெயிப்பன்றதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தான். அதனால தான் மரணத்தை ஜெயித்து தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்னு சொல்லி பேசுறத காதுல கேட்டுக்கிட்டு நீங்களும் அவங்களோட சேர்ந்து கை கோர்த்து அதையே பேச கை கோர்க்க கூடாது. என்ன கோர்க்கணும்? வாய் கோர்க்கணும். வாயை கோர்க்கணும். தேவ வார்த்தையோடு கூட வாய் கோர்க்கணும். அதான் யோசுவாக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு. அப்ப என்ன சொல்றானாக்கா, அவங்க கூட கை கோர்த்துறாதடா, கடவுளுடைய வார்த்தையோடு கூட வாய் கோரு, கை கோர்க்காத. உலகத்து மக்களோடு கை கோர்க்காத. உலகத்து மக்கள் பேசுற வார்த்தையை பேசாத. நடக்காது, முடியாது, கிடைக்காது, வராது. நமக்கு இதுதான் கிடைக்கும். நம்ம தகுதிக்கு, நம்ம படிப்புக்கு, நமக்கு இருக்கிற வசதிக்கு, நமக்கு இருக்கிற வாய்ப்புக்கு, நமக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் கிடைக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் வரும். அதனால ரொம்பவும் ஆசைப்படாத இப்படின்ற வார்த்தையை பரவலா சொல்லி கேட்டு 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 காதை புளிச்சு போச்சு. அதுலயே அந்த பசங்களை வளர்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பசங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, நம்மளை விட்டு போனது எதுவும் நம்ம கிட்ட வராது, நமக்கு நல்ல வேலை கிடைக்காது, நல்ல காலேஜ் கிடைக்காது, நல்லா படிக்க முடியாது, நல்ல வருமானம் கிடைக்காது, வாழ்க்கையில் மேலே வர முடியாது, வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. இப்படியே சொல்லி 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 அநேக மக்கள் இந்த பொய்யை நம்பியே கெட்டு போனாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஏனோக்குடைய நாட்களையும் தான் சொன்னாங்க. சும்மா இல்லை ஜனங்களாம், இவன் எப்பொழுது எழுவான் என்று எதிர்பார்க்கும் கூட்டத்தை விட இவன் எப்பொழுது விழுவான் என்று எதிர்பார்க்கும் கூட்டம் தான் அதிகம். அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்கள் சிரிக்கும் பொழுது சந்தோஷப்படுகிற உலகம் அல்ல இது, நீங்கள் அழும்போது ஆனந்தப்படுகிற உலகம் இது. அதான் ஒன்று எழுதிட்டு வந்திருக்கிறேன், படிக்க கேளுங்க. எப்பொழுது எழுவான் என்று எதிர்பார்க்கும் உலகம் அல்ல இது, எப்பொழுது விழுவான் என்று எதிர்பார்க்கும் உலகம் இது. நீங்கள் சிரிப்பதை பார்த்து சந்தோஷப்படும் உலகம் அல்ல, நீங்கள் அழுவதை பார்த்து ஆனந்தப்படும் உலகம் இது. ஆகையால் அழுவதற்கு முன் 1000 முறை யோசியுங்கள், ஆனால் சிரிக்கலாமா என்று ஒரு முறை கூட சிந்திக்காதீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அழுதுற மாட்டீங்களா? நீங்க உடஞ்சு போயிட மாட்டீங்களா? நீங்க கிவ் அப் விட்டுற மாட்டீங்களா? நீ முடியலன்னு சொல்லிட மாட்டீங்களா? நீங்க தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்க அழுக மாட்டீங்களா? நீங்க கண்ணீர் வடிக்க மாட்டீங்களா? அப்படின்னு இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற மக்கள் மேலோட்டமாக உங்களோடு கூட பேசினாலும் நீங்கள் அழ வேண்டும் என்பதை அதிகமாக எதிர்பார்க்கிற கூட்டம் உங்களை சுற்றி இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கீங்களா? நல்லா இருக்கியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னாக்கா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவத்தில் சொல்லுவாங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களையும் நல்லா வச்சுக்கிறாரு, என்னையும் கடவுள் நல்லா வச்சுக்கிறாரு, நம்ம 2 பேரும் இன்னும் நல்லா தான் இருக்க போகிறோம். ஏன்னாக்கா நம்ம பார்க்கும் பொழுது தேவனை துதிக்கிறபடினாலே நாம் துதிக்கிற தேவன் நம்மளை நல்லா தான் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ உங்களை சுற்றி இருக்கிற உலகம் ஒரு கண்ணாடியை போட்டு தான் அவங்கள பார்க்குது. நீங்களும் அந்த உலகத்தை கண்ணாடியை போட்டு தான் பார்க்குறீங்க. அந்த கண்ணாடியை கழட்டினீங்கன்னா தான் தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று சொல்லி. நீங்கள் எப்பொழுது எழுவீர்கள் என்பதை இந்த உலகம் எதிர்பார்க்கவில்லை, நீங்கள் எப்பொழுது விழுவீர்கள் என்பதை இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நீங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தைகளை உள்ள வாங்கி உங்களுடைய வம்சத்துல, சந்ததியில, குடும்பத்துல சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நான் தேவனுக்காக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அவனுக்கு தான் தேவன் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அவனுக்கு தான் தேவன் உதவி செய்வார். அதான் ஒரு பெரிய ஆசையை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேத்துக்குள்ள பெரிய பெரிய ஆசை இருக்குது? கை தூக்குங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெரிய பெரிய ஆசையை மனசுக்குள்ள உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னாக்க நமக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. கடவுள் எப்பயுமே சம்பந்தம் இல்லாத ஆள் கையில தான் கொடுப்பாரு. ஏன் அப்படின்னாக்க சம்பந்தம் இல்லாத ஆள் கையில கொடுத்து அதை சம்பந்தப்படுத்துறதுல இந்த தேவன் மிகவும் கை தேர்ந்தவராக இருக்கிறார்.
ஆடுகளுக்கு பின்பாக சுற்றி கொண்டிருந்த தாவீதை கொண்டு போய் கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்துறாரு. சம்பந்தம் இல்லாதவனை கொண்டு போய் சம்பந்தம் இல்லாத இடத்துல நிற்கிறாரு. அவங்க அண்ணன் கேட்கறாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை? நடுங்கிறான். அப்பா சாப்பாடு குத்து அமிச்சாருண்ணே, ஜொமேட்டோ வேலையை மட்டும் செய்யணும். என்ன வேலை செய்யணும்? ஸ்விக்கி பாய்மா இருந்துட்டு போயிடணும். சாப்பாடு கொடுத்தியா போனியா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றானுங்க. திரும்பி பார்த்தா கோலியாத்து கத்திக்கிட்டு இருக்கிறான். வாங்கடா வாங்கடான்னு கத்திக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன பண்றனே தெரியல. தேவனே அந்த காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. சம்பந்தம் இல்லாதவனை சம்பந்தம் இல்லாத இடத்துல போய் தேவன் நிறுத்துகிறார் என்றால் சாவடிப்பதற்காக அல்ல, சாதிக்க செய்வதற்காக. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கடவுள் பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களை சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் தேவன் நிறுத்த போகிறது. நீங்க யோசிக்க கூடாது, ஐயோ என்னாண்டவர் இங்க கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே, கூட யார் தான் இருக்கிறா? ஆமா, அவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். சர்வ வியாபி, சர்வத்தையும் படைத்த தேவன், மனிதனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்தவர், ஒரு நிமிஷத்துல மனுஷனுடைய மைண்டை மாற்றக்கூடியவர். இப்பேற்பட்ட தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்றால் உங்களை கொண்டு போய் எந்த இடத்துல நிறுத்தினாலும் அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதனால சம்பந்தம் இல்லாத இடத்துல கொண்டு போய் உங்களை தேவன் நிறுத்துகிறார் என்றால் உங்களை சங்கடப்படுத்துவதற்கோ உங்களை சாவடிப்பதற்கோ அல்ல, உங்களை தேவன் சாதிக்க செய்ய விரும்புகிறார். உங்களை விட 1000 பேர் பெஸ்டா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 1000 மத்தியில உங்களை கொண்டு போய் தேவன் நிறுத்தினார்னாக்க அந்த 1000 பேர்த்த காட்டிலும் உங்களை தேவன் பெஸ்டா மாத்துவாரு. தேவன் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்தார் என்றால் அது ஒரு பெரிய பாதிப்பை வாழ்க்கையில உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு கூட பேசிக்கொண்டு வாழ்க்கையில நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்ய போறேன், அந்த சின்ன காரியம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய தீமை உங்க வாழ்க்கையில உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனோக்கினுடைய இருதயத்துக்குள்ள தேவன் ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. என்னன்னாக்க, ஏனோக்கு என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறல, ஆமா ஆண்டவரே சாவ ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், சாவ ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, செத்து தானே எல்லாரும் போகணும், மனுஷனா பிறந்தா சாகணும் இல்ல. சார் நான் உனக்கு ஒரு ஆசையை கொடுக்குறேன்டா. என்ன ஆசை ஆண்டவரே? நீ சாகாம என்கிட்ட வரணும். அவன் சொல்றான், இது சாத்தியமா? அதுக்கு நான் தகுதியா? நீ அதுக்கு தகுதியானவன் கிடையாது. ஆனாலும் அந்த தகுதி இல்லாத உன்கிட்ட தகுதியான ஒன்றை உன் கையில கொடுக்குறேன். ஏன் அப்படின்னாக்க, இந்த ஆசை உனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாக்க இதை நீ எப்படி டெவலப் பண்ற. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்றைக்கு அநேகரை கடவுள் ஆசீர்வதிக்க விரும்புறாரு, அநேகரை உயர்த்த விரும்புறாரு, அநேகருக்கு ஆசையை கொடுக்குறாரு. ஆனா அந்த ஆசை யாருமே டெவலப் பண்றது இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு முறை என்ன பண்ணாருனாக்கா, போட்டோ பிடிச்சி என்கிட்ட ஃபிலிமை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு ஃபிலிம் ரோலை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஃபிலிம் ரோலை கொடுத்தவர் இதை டெவலப் பண்ணி கொடுங்கன்னாரு. நானும் அப்படியே வீட்டில் வச்சிட்டேன். சில நாட்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணாரு, அந்த ஃபிலிமை டெவலப் பண்ணீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்களா, டெவலப் பண்ணுங்கன்னா அப்படியே வச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ஃபிலிம் அவரே வாங்கிட்டு போயிட்டாரு. அவர் டெவலப் பண்ணிட்டாரு. இப்போ என்கிட்ட கொடுத்த அந்த ஃபிலிம் ரோலை நான் டெவலப் பண்ணாமே வச்சிருந்தா அது என்னவா தான் இருக்கும் சொல்லுங்க? அப்படியே ஃபிலிம் ரோலாவே தான் இருக்கும். அந்த ஃபிலிம் ரோலை கொண்டு போய் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் கொடுத்து அதை அவன் என்னை எக்ஸ்போஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி அதை ஃபோட்டோவாக மாற்றி அதுக்கு கலர் கொடுத்து அதை பிரிண்ட் எடுத்து அதை கட் பண்ணி அதை ஒரு ஆல்பத்தில் போட்டு அதை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தும் பொழுது நான் பார்க்கும் பொழுது தான் அந்த படத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை என் கண் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், உங்க லைஃப்ல பெரிய பெரிய காரியங்களை தேவன் செய்ய திட்டமிட்டு இருக்கிறாரு. அந்த தேவன் பெரிய ஆசைகளை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா நீங்க யாரும் அதை டெவலப் பண்ண மாட்டீங்க. எப்படி டெவலப் பண்றது ஆண்டவரே? எப்படி டெவலப் பண்றதுனாக்க, எடுத்த போட்டோல இருக்கக்கூடிய போட்டோ ரோல் எடுத்து ஒரு போட்டோ ஸ்டுடியோக்குள்ள கொண்டு போய் ஒரு டார்க் ரூம்ல வச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்து அதை பிரிண்ட் எடுத்து மாத்தி எப்படி வருகிறதோ அப்படியே கேட்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள்ள ஆசையை கொடுக்கும் பொழுது அது கற்பனையாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. என்னவா மாறணும்? கற்பனையா மாறணும். என்ன கற்பனையா மாறணும்? ஒண்ணுமே இல்லாம ஓட்டாண்டி ஆகி வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, கரண்ட் பில்லு கட்ட முடியாம, வண்டிக்கு பெட்ரோல் போட முடியாம, டியூ கட்ட முடியாம, லோன் அடிக்க முடியாம, சித்திரவதைப்பட்டு சீரழிஞ்சு லோல் பட்டு ஒண்ணுமில்லாம போய் அப்படியே கிழிஞ்ச லுங்கியோட ரோட்ல போற மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. எப்படி கற்பனை பண்ணணும் அப்படின்னாக்க, தேவன் என்னை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறாரு, என்னை குறித்து தேவன் பெரிய நோக்கம் கூட வைத்திருக்கிறபடினால நான் இப்ப கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படி கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறேன்னாக்க, என் வாழ்க்கையில இப்ப எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ அப்படி என்னுடைய பேச்சு மாறணும் முதலாவது. ஹல்லேலூயா. பாருங்க, எப்ப பேச்சு மாறுதோ
அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். பேச்சை மாற்றாத வரைக்கும் இன்னும் 500 வருஷம் ஆனாலும் நோவா தாத்தா போல எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? என்ன மாறணும்? பேச்சு மாறணும். அதுதான் கற்பனை. அதுதான் நீங்க போட்டோவை எக்ஸ்போஸ் பண்றீங்க, நீங்க டெவலப் பண்றீங்க. கோயிலுக்கு வந்து உட்காந்தீங்கன்னாக்க என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னாக்க, எப்படி உங்க வாழ்க்கையை டெவலப் பண்றது. இன்றைக்கு உலகத்துல என்ன பண்றானாக்க, உங்களை வச்சு அவங்க எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்றது தான் உலகம் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா கோயிலுக்கு வந்து உட்காந்தீங்கன்னாக்க, உங்களை எப்படி நல்லா ஆக்கலாம் அப்படின்ற திட்டங்களை தேவன் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. நீங்க வெளியில ரோட்டு சபையை விட்டு வெளியில போயிட்டு வச்சுங்களேன், உங்களை வச்சு நான் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்றது அந்த உலகம் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும்தான் ஒரே ஒரு தேவன், ஒரு தேவ மனிதனை கொண்டு வருகிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையையும் எப்படி டெவலப் பண்ண முடியும் என்ற சத்தியங்களை தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ 300 வருஷம் ஒரு மனுஷன் எதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க? மரணத்தை காணாமல் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். வசனத்தை வாசிங்களேன். எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தினாலே ஏனோக்கு. எப்போ ஒரு பெரிய ஆசை உள்ள வருதோ அந்த ஆசையோடு கூட சேர்ந்து அடுத்து என்ன வந்துடணும்? விசுவாசம் வர ஆரம்பிச்சிடணும். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன சொன்னேன்? விசுவாசம்னா ஆசை கிடையாது. விசுவாசம்னாக்க விடாமுயற்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா. விசுவாசம்ன்றது என்னது? ஆசை கிடையாது. விசுவாசம்ன்றது விடாமுயற்சி. ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது ஒரு காரியம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். பிரிவு இல்லா இணைப்பு பிரிக்க முடியா பிணைப்பை ஏற்படுத்துகிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பிரிவு இல்லா இணைப்பு பிரிக்க முடியா பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரிவு இல்லா இணைப்பு அப்படின்னாக்க, ஒன்றோடு ஒன்று எப்பொழுதும் ஒட்டி கொண்டே இருக்கும் பொழுது நாளடைவிலே அது ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கிறதாக மாறாமல் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் அவன் என்ன பண்ணானாக்க, தேவனை விட்டு பிரியாமல் இருந்தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஏனோக்கு எப்படி இருந்தான்? தேவனை விட்டு பிரியாமல் இருந்தான். தேவனை விட்டு பிரியாமல் இருக்கிறதுனா என்ன? எப்படி நான் தேவனை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்றதை நான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறது? நான் என் கூட தேவன் இருக்கிறான்றதை நான் எப்படி ஜட்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்னாக்க, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவி, உங்களுடைய வாயின் வார்த்தை, இவை அனைத்தும் தேவனுடைய வார்த்தையோடு கூட தொடர்புடையதாக இருக்கும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ பார்க்குற பார்வை, ஒரு விஷயம் நடக்குது லைஃப்ல, அதை பார்க்குற கண்ணோட்டம் எப்படி பார்க்குறீங்கனாக்க, இது எனக்கு நஷ்டம், இது எனக்கு பாதிப்பு, இது என்னவா முடிய போதோ, வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பார்வை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்க நீங்கள் கடவுளோடு கூட இல்லைன்னு அர்த்தம். இரண்டாவது சிந்தனை, அதான் கற்பனை. ஐயோ இப்படி இருக்குதே, அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, எப்படி இதை மேக்கப் பண்ண போறேன்னு தெரியல, இது எப்படி என் வாழ்க்கையில என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, நான் என்ன செய்ய போறேனோ அப்படின்ற ஒரு கற்பனை ஓடுது பார்த்தீங்களா? அந்த நெகட்டிவான கற்பனை எப்போ ஓட ஆரம்பிக்குதோ அப்பவே நீங்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். மூன்றாவது, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையில வருது? தெரியல பிரதர், கடவுளை தான் நம்பி இருக்கிறேன், கடவுள் என்ன பண்றான்னு பார்க்கலாம், அவர் ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, கடைசியாக கடவுளை நம்பி இருக்கிறோம், அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம், ஒரே பயமாக இருக்குய்யா, நானும் ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், சோத்திரம் செய்கிறேன், உபவாசம் கூட இருக்கிறேன் ஐயா, ஆனால் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இது தப்பாக தான் முடியும் போல யோசிக்கிறேன். அப்போ இந்த மூன்று காரியங்கள் எதை காட்டுதுனாக்க, நீங்கள் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமாம், மூன்று காரியங்கள் காமிச்சு கொடுத்துட்டு நீங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறீங்களா, இல்லை கடவுளை விட்டு தூரமா இருக்கீங்களா? ஒன்று பார்வை, ரெண்டாவது கற்பனை, மூணாவது வாயின் வார்த்தை. இது மூன்றும் தான் நீங்க கடவுளோடு இணைஞ்சு நடக்கிறீங்களா, இல்ல கடவுளை விட்டுட்டு நீங்க தனியா நடக்கிறீங்களான்னு அர்த்தம்.
ஆனா வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை. பாருங்க, ஒரு தேவன், உங்களை படைத்த கர்த்தர், உங்க அம்மா வயித்துல உங்களை உருவாக்குனவர், கருவை அவருடைய கண் கண்டது. அப்படிப்பட்ட தேவன் உங்கள் மேல் கவனமாகவும் உங்கள் மேல் நோக்கமாகவும் உங்களுடைய நல்வாழ்வுக்கான காரியங்களை வைத்துக்கொண்டு அவர் பெரிய ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் தேவன் அற்றவர்களாக உங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது அது தேவனை பாதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில இத்தனை பேர் வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு காரியம் புரியுது, உங்களுக்குள்ள தேவனோடு கூட ஒரு தொடர்பு இருக்குது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா, தேவனோடு கூட தொடர்பு இல்லாத ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய மனுஷனா இருக்க மாட்டான். இதுவே காட்டுது நீங்க கடவுளுக்குள்ள தான் இருக்கிறீங்கன்னு. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், உனக்கு கூட கடவுள் இல்ல, வாயாது, நீ பேசுற பேச்சுல கடவுள் கூட இருப்பாரா? சொன்ன ஆளு வெளியில உட்கார்ந்துருக்காங்க, சொல்லப்பட்ட ஆளு உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆலயத்திற்குள் இருந்து கொண்டு தேவ பிரசன்னத்திற்கு வெளியில் இருக்கிறவர்களும் உண்டு, ஆலயத்திற்கு வெளியில் இருந்து கொண்டு தேவ பிரசன்னத்திற்கு உள் இருக்கிறவர்களும் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? கோயிலுக்குள்ள இருப்பாங்க, ஆனா தேவ பிரசன்னத்திலே இருக்க மாட்டாங்க. ஆனா சில பேர் கோயிலுக்கு வெளியில உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா தேவ பிரசன்னத்தோடு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா தான் இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. தேவ பிரசன்னத்தை வெளியில இருந்து உணர்ந்தாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்கள தேவன் உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. அப்போ நம்ம லைஃப்ல தேவனை எப்படி உணர்றோம், தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்க 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 என்ன நடக்குதுனாக்க நீங்கள் தேவனோடு கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்போ 3 விஷயங்கள் நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா இல்லையான்றதை காமிச்சிருது. 1, நீங்கள் பார்க்குற பார்வை. 2, உங்களுடைய கற்பனை. 3வது, உங்களுடைய வாயின் வார்த்தை. இந்த 3 காரியங்களை வச்சு தான் நீங்க கடவுளோடு இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்களே கண்டுபிடிச்சுக்க முடியும். அப்ப இந்த 3 காரியங்களை ஒரு மனுஷன் சரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாக்க அவன் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டான். அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சு விடுவார். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு வாழ்ந்த நாட்கள்ல 930, 950, 960 வருஷம்லாம் உயிர் வந்திருக்கானுங்க, உயிர் வந்து செத்தானுங்க. நான் 365 வருஷம் மட்டும் ஒரு மனுஷன் உயிர் வாழ்ந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிச்சு தேவனை விட்டு பிரியாமல் தேவனோடு இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதன் மனிதனை பயமுறுத்துகிற மரணத்தை ஜெயித்தான் என்றால், நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அன்றைக்கு இயேசு இல்ல, பாவ மன்னிப்பு உண்டாகல, நரகத்துக்கு போகல, உயிரோடு எழும்பல. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலேயே 300 வருஷம் கடவுளோடு நடந்து ஒரே விஷயத்தை 300 வருஷம் சொல்லி 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 சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, இவன் சாகுறானா சாகுறானா சாகுறானா, இவன் எப்ப சாவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. எப்படி எடுத்துக்கொண்டிருப்பாரு? யாருக்கு தெரியாம போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? தேவன் எல்லாரும் பார்க்கும் பொழுது அவனை உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். அவன் நடந்து போகும் பொழுது அவன் அப்படியே எக்ஸலரேட் ஆகுறான். மாடி படிக்கட்டில் நடந்து மேலே போறீங்களா, அப்படியே ஆகாயத்தில் நடந்து போகிறான். அவனோடு கூட தேவன் தன் கரத்தை பிடித்து அவனை தன்னுடைய இருப்பிடத்திற்கு அழைத்து செல்லுகிறார். மரணம் பரிகரிக்குது, மரணம் கர்ச்சிக்குது. இத்தனை ஆண்டுகள் இத்தனை மனிதர்களை நான் முழுங்கி இருக்கிறேனே, சாவடிச்சிருக்கிறேனே, அவங்கள மண்ணுக்குள்ள இழுத்திருக்கிறேனே, இவன் இந்த கிராவிட்டி ஃபோர்ஸை தாண்டி அவன் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்றால் அவனுக்குள்ள கொடுத்த ஆசை, அந்த ஆசையை அவன் என்ன பண்ணாக்க டெவலப் பண்ணா. அந்த டெவலப்மெண்ட் அவனை இந்த உலகத்தின் கிராவிட்டியிலிருந்து மேலே எடுத்துக்கொண்டு போகும்படி தேவன் செய்தார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? மரணம் ரொம்ப மோசமானதுங்க. மரணம் ஒரு மனுஷனையும் வாழ விடவே விடாது. மரணம் ரொம்ப கொடுமையானது. மரணம் என்பது எல்லா தீமைக்குமான வேறாக இருக்கிறது. கவலை, கண்ணீர், கஷ்டம், வேதனை, கடன், நோய், பிணி, பலவீனம், இது எல்லாம் மரணத்தினுடைய சாயலாக இருக்குது. இந்த மரணத்தை ஒரு மனிதன் ஜெயித்து தேவனோடு கூட போயிருக்கிறான் என்று வேதம் எழுதி கொடுத்திருக்கிறது என்றால் நான் விசுவாசிக்கிறேன். மரணத்தையே ஒரு மனிதனால் ஜெயிக்க முடியும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நீங்கள் கட்டாயமாக தேவ கிருபையினாலே அடைய முடியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? பெரிய உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறை சொல்லணும்? ஐயா ஒரு 7 முறை சொன்னா போதும் ஐயா, பத்தாது. ஐயா 70 முறை பத்தாது. ஐயா ஒரு 700 முறை பத்தாது.
என் பசங்க எக்ஸாம்ஸ் 10th 12th எக்ஸாம் +2 முடிச்சப்போ லீவில் என்ன பண்ணுறது, லீவில் உட்காந்து இம்போசிஷன் அசைன்மெண்ட் கொடுத்தோம். எழுதுங்கடா, என்ன ஆண்டு எழுதுங்கடா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஃபஸ்ட்டு மார்க் வருவேன், நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வருவேன், நான் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவேன். எழுதி 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 பக்கம் பக்கமாக எழுதுறானுங்க 2 பேரும், சாமும் இமானும். எழுதி 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 இவங்க எழுதும் பொழுதெல்லாம் வாத்தியார் பேப்பரை தீர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க எழுத அந்த வாத்தியார் டிக்கு 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 டிக்குன்னு போட்டுக்கிறார். மார்க் எடுத்து 2 பேரும் பாஸ் ஆகி இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிங்க. என் வாழ்க்கையில் போனதெல்லாம் தேவன் திருப்பி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எனக்கு நல்ல வேலையை தேவன் கொடுப்பாரு, நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. ஏனோக்கு மரணத்தையே ஜெயிக்கும்படி தேவன் செய்தது உண்மை என்றால், என் வாழ்க்கையின் தேவைகளை என் தேவன் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் நல்லா படிப்பேன். ஹல்லேலூயா. படிக்கிற பசங்க வாயை திறந்து சொல்லுங்க. படிக்கிற பசங்க மட்டும் சொல்லணும், நான் படிக்கிற படிப்பை. எத்தனை பேர் தாண்டா படிக்கிறீங்க? நான் படிக்கிற படிப்பை பாரா, ஸ்கூலு பக்கமே கூட, மலைக்கு கூட ஒதுங்காத ஆளு அவர் சொல்றார் நான் படிக்கிற படிப்பேன்றாரு. பாலாஜி, நீ பெரிய ஆள் அவரோட போடா, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒன்று உங்களோட கடவுள் இருக்கிறதா? சரி, படிக்கிற பசங்க சொல்லுங்க, நான் படிக்கிற படிப்பை என் தேவன் ஆசீர்வதிப்பார். நான் சிறந்த ஒரு மாணவனாக வருவேன். நான் பள்ளியில முதல் மாணவனாக, நான் கல்லூரியில முதல் மாணவனாக வருவேன். என்னை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து என் சந்ததியிலேயே யாரும் அடையாத உயரத்தை நான் அடையும்படி என் தேவன் செய்வார். ஆமென். நான் தான் கத்தி கத்தி சொல்றேன், பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் 3-4 வருஷத்துல நீங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு உயரத்துக்கு வர்றேன்னு மட்டும் பாருங்க, நான் எவ்வளவு உயரமா போய்கிட்டு இருக்கேன்னு மட்டும் பாருங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடியே நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமா, இந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் கிடையாது, இந்த ஊர்லயே உங்களுக்கு முன்னாடியே கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. என்னை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஓ, இந்த ஆளு மைக்க பிடிச்சி கத்துனதுக்கான விளைவு இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிக்க போறீங்க. முன்னாடியே வந்துடுங்க, உள்ளத்து வட்டத்துக்குள்ள வந்துடுங்க, முன்னாடியே வட்டத்துக்குள்ள வந்து வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. என் கூட கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் கூட கடவுள் இருக்கிறபடினா என்னை கடவுள் ஆரோக்கியமா வச்சிருப்பாரு, சுகமா வைத்திருப்பாரு, என் கர்த்தர் சந்திப்பாரு. என்னை வாழ்க்கையில சாட்சியை தேவன் உண்டாக்குவாரு. என் வாழ்க்கையில் நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேனோ அதை நான் தொடும்படி தேவன் செய்வார். நான் அதை அனுபவிக்கும்படி தேவன் செய்வார். நான் சாட்சி சொல்லுவேன், ஏனோக்கினுடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. ஏனோக்கினுடைய தேவன் என்னுடைய தேவன். எல்லாரும் சொல்லுங்க, ஏனோக்கினுடைய தேவன் என்னுடைய தேவன். ஆகையினாலே ஏனோக்கு மரணத்தை ஜெயித்தது போல என் வாழ்க்கையின் எதிர்ப்புகளை நான் ஜெயித்து நான் மேல வருவேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, இதோட முடிக்கிறேன். யோவான் 15:4-7. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கொடியான திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையெல்லாம் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். போதும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் நிலைத்திருந்தால், அதான் சொன்ன நிலைத்து இருக்கிறது அப்படின்னாக்க விலகாமல் இருக்கிறது, பிரியாமல் இருக்கிறது, சொல்லிக்கொண்டே இருப்பது. ஏனோக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எத்தனை நாள் சொன்னாங்க? மரணத்தை ஜெயிக்க ஒரு மனிதனுக்கு 300 வருடங்கள் தேவைப்பட்டது. ஆனால் கிறிஸ்து நமக்காக மரணத்தை 3ஆம் நாள் எழுந்து ஜெயித்தார். அல்லேலூயா. 300 வருஷம் பிடிச்சிச்சு ஏனோக்குக்கு மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு கூட தேவனிடத்துல போகிறதுக்கு. ஆனால் இயேசு தேவகுமாரன் இந்த பூமியில வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நமக்கு எதை காட்டுகிறார் என்றால், ஒரு மனிதன் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது அவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா.
அப்ப நான் சொல்றேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்து இருந்தால், நிலைத்து இருக்கணும். கணவன் மனைவி வீட்டில் இருக்கீங்களா, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்க நிலைத்து இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். கணவர் தவறா பேசும்பொழுது மனைவி சொல்லணும், அப்படி பேசக்கூடாதுங்க. வேதம் சொல்லுது, ஒரு நிமிஷம் கூட நம்ம விலகக்கூடாது. ஒரு கப்பல் பில்ட் பண்ணி அந்த கப்பலை எங்கே கொண்டு வந்து விடுறாங்க சொல்லுங்களேன். கப்பலை உற்பத்தி பண்ற இடத்துல கப்பலை வந்து பரிசோதிக்கிறாங்க. அந்த உற்பத்தி பண்ண இடத்துல பரிசோதிச்ச கப்பலை கொண்டு வந்து கடல்ல விட்டு அதை என்ன பண்றாங்க நிரூபிக்கிறாங்க. ஹல்லேலூயா, இருக்கீங்களா? அப்ப கப்பல் எதுக்காக கட்டப்படுது? கரையில நிறுத்துறதுக்கா, கடல்ல பயணிக்கிறதுக்கா? கடல்ல பயணிக்கிறது இருக்கு. ஸோ கப்பல் கடல்ல இருக்கிற தண்ணீரோடு கூட எப்படி இணைந்து இருக்கிறதோ, அப்படியே ஒரு மனிதன் தேவனோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது கப்பலும் தண்ணீரும் ஒன்றோடு ஒன்று ஒவ்வொரு நொடி பொழுதும் பட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது போல, ஒரு தேவ மனிதன் தேவனோடு கூட இணைந்து கொண்டே பிரியாமல் இணைந்தே இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த உலகம் என்ற கடலில கப்பல் எப்படி மிதக்கிறதோ அப்படி இவனை தேவன் மிதக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, கப்பல் தண்ணியில இருந்தாதான் அதுக்கு மரியாதை. ஒரு தேவ மனுஷன் தேவனோடு இருந்தா மட்டும்தான் அவனுக்கு மரியாதை. இல்லையா, நான் தெரியாம பேசிட்டேன், இல்ல வாய் தவறி வந்துருச்சு, இல்ல டக்குன்னு கோவப்பட்டேன். 2 நாள் முன்னாடி பைபிள் வாசிச்சுட்டே இருந்தேன், நீதிமொழிகள் வாசிச்சுட்டே இருந்தேன். வாசிச்சுட்டே இருக்கும் பொழுது சீக்கிரம் கோவப்படாத, ஏன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, சீக்கிரம் வந்தா கோபம், சிந்தித்து வந்தால் அது எதிர்வினை. என்னதுங்க? சீக்கிரம் வந்தால் அது, சிந்தித்து வந்தால் அது எதிர்வினை. கணவனோ மனைவியோ வெளியிலையோ எங்கே போனாலும் சரி, உங்ககிட்ட ஒருத்தவங்க கோபமா பேசுகிறாங்க, உங்களை வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்துட்டு இமிட்டேட் பண்ணுறாங்க, இல்லை உங்களை வந்துட்டு ஒரு மனசு நோகிறபடி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரியாக்ட் ஆகிடக்கூடாது. ரியாக்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா கோவப்பட்டீங்கன்னு அர்த்தம். கோவப்பட்டீங்க அப்படின்னாக்கா கையில் இருக்கிற கண்ணாடி பாத்திரத்தை உடச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உடச்ச கண்ணாடி பாத்திரத்தை ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் தேவ மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்? உலகத்தில் இருக்கிறவன் பட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி மூஞ்சிக்கு நேராக பேசிட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஒரு தேவ மனிதன் ஒருத்தன் பேசும் பொழுது அதை உள்வாங்கி சிந்தித்து அப்புறம் செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். ஏன், நான் பேசக்கூடிய ஒரு தவறான ஒரு வார்த்தை ஒரு மனிதன் கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவ மனிதனையும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அவனை கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக உலகத்தில் ஹிட்லர் நிறைய யூதர்களை கொண்டு குவிச்சார். என்னடான்னு போய் ஹிஸ்டரியை பார்த்தாக்க, யாரோ ஒரு யூதர் அவங்க அம்மாவையோ இவரையோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணானா. என்ன பண்ணாங்க? அவமரியாதையா கொச்சைப்படுத்தி பேசி வேதனைப்படுத்தினானா. அந்த ஒரு வன்மம் ஹிட்லருக்குள்ள ஒவ்வொரு நாளும் டெவலப் ஆகி யூதர்கள் அத்தனை பேரையும் அழிக்க வேண்டும் என்ற வெறுப்பை கொண்டு வந்ததுன்னு சொல்லி ஹிஸ்டரியில் எழுதுறாங்க. அப்ப பாருங்க, ஒருத்தனுடைய ஒரு தேவ மனிதனுடைய தவறான ஒரு வார்த்தை உலகத்தான்னு பேசிக்கிட்டானுக்கா பிரச்சனை கிடையாது. 2 நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கு ரோட்ல, யாருக்கு என்ன பிரச்சனை? நாய் குலைச்சிக்குது, நின்று வேடிக்கை பார்ப்பீங்களா என்ன? போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு நாய்கிட்ட ஒரு மனுஷன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான், ஏய் நீ குலைக்கிறியா, நான் எப்படி குலைப்பேன் தெரியுமா அப்படின்னாக்க நின்று பைக் நிறுத்திட்டு பார்ப்பீங்க. யாரா அவன் ஜந்துவா இருக்கான், நாய்கிட்ட போய் குலைச்சிக்கிட்டு இருக்கிறான், கடிச்சிட போதுடா. அதே போலதான் உலகத்து மனுஷனோட கோவப்பட்டானுங்க, 2 பேரும் திருப்பி போயிட்டு சமாதானம் ஆயிடுவானுங்க. ஆனால் ஒரு தேவ மனிதன் ஒரு மனிதனிடத்தில் எப்படி பழகுகிறான் என்பதை தேவன் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கோவம்ன்றது டக்குன்னு வந்துடக்கூடாது. கணவனாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், எங்கனாலும் இருக்கட்டும், கோவம் டக்குன்னு வரக்கூடாது. பேசிட்டாங்களா ஃபர்ஸ்ட் உள்வாங்குங்க. பேசுகிற நபர் யாரு? அந்த பேசக்கூடிய நபர் நமக்கு எது நன்மை பண்ணியிருக்கிறாரா? அவர் நம்முடைய நல்வாழ்வுக்கு உதவி இருக்கிறாரா? அவர் எந்த விதத்திலிருந்து பேசுறாரு? ஏன் அப்படி பேசினாரு? கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணிட்டு அப்புறம் ரியாக்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? ரியாக்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல தான் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்த உடனே நீங்கள் ரியாக்ட் ஆகிடக்கூடாது. சிந்திக்கணும். முதலாவது, இதை நான் பேசணுமா, நான் பேசக்கூடாதான்? இதை நான் உள் வாங்கணுமா, உள் வாங்கக்கூடாதான்? இந்த அவிவிசுவாசமான வார்த்தை, இந்த பயத்துக்குரிய வார்த்தை எனக்கு சம்பந்தமா, எனக்கு சம்பந்தம் இல்லையா? இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் சிந்திச்சிட்டீங்க அப்படின்னாக்க நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் தேவனோடு கூட பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. கடல்ல போற கப்பல் ஒரு பாலையில டக்குன்னு மோதிருச்சுனாக்க கப்பல் உடையுமா, உடையாதா? அப்போ அந்த கப்பலை ஓட்டுற அந்த மாலுமி எப்படிப்பட்டவரா இருப்பார் அப்படின்னாக்க,
அந்த ரேடார் மூலமாக அவர் பார்த்துக்கிட்டே வருவார். அந்த ரேடார் வந்து என்ன பண்ணுனாக்க முன்னாடி வரக்கூடிய அந்த சீயை காட்டும், அந்த சீக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை காமிச்சுக்கிட்டே வரும். எப்போ ஆக்சிடென்ட் நடக்குதுனாக்க இந்த கப்பலை ஓட்டக்கூடிய மாலுமி கவனக்குறைவாய் கப்பலை இயக்கும் பொழுது, தான் போன பாதை தானே, இந்த பாதையில் எத்தனையோ முறை போயிருக்கோம், இங்கே ஒரு பாறையும் இருக்காதுன்ட்டு கவனக்குறைவாய் போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறை அதை சேதப்படுத்தும் பொழுது கப்பல் சேதப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்களும் போன ரூட்டு தானே, தெரிஞ்ச ஆளு தானே, பண்ண வேலை தானே, பார்த்துக்கலாம், இருக்கவே கூடாது. எப்போ உங்க வாழ்க்கையில வந்து அலட்சியம் வருதோ, கவனக்குறை வருதோ, எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தார், டேனியலே நீ பிரசங்கிக்கிற ஒரு வேலையில் நீ இருக்கிற, என் வார்த்தையை நீ பிரசங்கிக்க ஆரம்பிக்கிற, ஒரு நாளும் நமக்கு தெரிஞ்சது தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் நீ போயிடவே கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியாததா சமாளிக்கலாம் அப்படின்ட்டு என்னைக்கு ஒரு ஊழியக்காரன் போறானோ அதுதான் அவனுடைய கடைசி பிரசங்கம். அதுக்கப்புறம் தேவன் அவனோடு இடைப்படவே மாட்டார். ஏன்? அலட்சியப்படுத்துறது. பார்த்துக்கலாம், நமக்கு தெரியாததா, ஏதாச்சும் ஒன்று பேசுவோம், ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிப்போம். என்ன எத்தனை பேர் வர போறாங்க? ஒரு ஆள் வந்தாலும், ஒரு ஆள் சபைக்கு வந்தாலும் வெளிப்பாட்டோடு வந்து தானே வார்த்தையை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் தேவனிடத்தில் காத்திருந்து செய்தியை கொண்டு வந்து தான் கொடுப்பேன் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் வளர்த்து கொண்டே இருப்பார். அதே போல தான் உங்க வாழ்க்கையிலையும் எப்பயுமே லெத்தர்ச்சிக்கா இருக்கக்கூடாது, கவனக்குறைவா இருக்கக்கூடாது, பார்த்துக்கலாம் அசால்ட்டு தனமா இருக்கவே கூடாது, எப்பயும் அவேர்னஸா இருக்கணும். ஹல்லேலூயா. வச்ச சாம்பார் தானே, நமக்கு தெரியாதா, 100 கிராம் பருப்பு, 2 மிளகாய் பில்லி போடு, தக்காளியை கசக்கி விடு, கத்திரிக்காய் அரிஞ்சு போடு, அப்படி போடு இப்படி போடு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது உப்புக்கு பொழுது பக்கத்தில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னாக்க அந்த ப்ளீச்சிங் பவுடர் வச்சுருக்காங்க. அப்போ தான் வீட்டுக்கார் தெரியாமல் டப்பாவில் வச்சிட்டாரு, நமக்கு தெரியாதா, சக் 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 சக்குன்னு ப்ளீச்சிங் பவுடர் எடுத்து போட்டு சாம்பார் செஞ்சு வச்சிட்டாங்க. வீட்டுக்கார வராரு, என்ன டாய்லெட்டில் போகிற ப்ளீச்சிங் பவுடர் வாடையாக வருது, டாய்லெட்டில் போகிற ப்ளீச்சிங் பவுடர் வாடையாக வருது, இந்த தொல்லை தாங்கன்ட்டு ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு போய் இவங்க டாய்லெட்டில் கொட்டிட்டு வந்துட்டாங்க. கேட்குறாங்க, என்ன இந்த பாருங்க டாய்லெட்டில் தான் கொட்டியிருக்குது. டாய்லெட்டில் தான் கொட்டியிருக்கா ப்ளீச்சிங் பவுட்ரு? எனக்கு என்னமோ ப்ளீச்சிங் பவுட்ரு வாடை வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாப்பிடுங்க. சாம்பார் ஊற்றுறாங்க. இல்லாட்டி ப்ளீச்சிங் பவுட்ரு வாடை மாதிரி வருது. அடாடாடா, அரண்டவ கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்றது கதை கரெக்டாக போச்சு, சாப்பிடுங்களேங்க. போட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே வயிற்று அப்படியே கடமுடான்னு பண்ணுது. என்னாச்சு? ஒரு சின்ன கவனக்குறைவு. ஒரு பொண்ணுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு, வீட்டுக்காரர் பச்சி கேட்டுருக்கிறாரு. கேட்கலாமா? கடையில் வாங்கி சாப்பிட்ருக்க கூடாதா? அந்த பொண்ணுகிட்ட போய் பச்சி கேட்டுருக்கிறாரு. அந்த பொண்ணு எலிக்கு வைக்கிற மருந்து இருந்திருக்குது, சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி வைக்கிற மருந்து, வெள்ளை கலர் இருந்திருக்கு போல. அந்த மருந்து எடுத்து போட்டு கணைஞ்சு சுட்டு பஜ்ஜி சுட்டு வச்சிருச்சு. எல்லா வீட்லையும் பஜ்ஜி உப்பி இருக்கும், இந்த வீட்டில் பஜ்ஜி அப்படியே வத்தலும் தொத்தலுமா இருக்குது. அவன் எடுத்து ஆட்டி பார்த்துருக்கான். என்னம்மா இது? பச்சி மயத்தில் செத்த எலி மாதிரி இருக்குது. அப்பயாச்சும் உஷாரா இருக்கிற வேணாமா? அதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறான். பேப்பரில் வச்சு கசக்கி எண்ணெயை எடுத்துட்டு பஜ்ஜியை சாப்பிட்ருக்கான். ஆளு அவுட்டு. நான் உண்மையாக நடந்த சம்பவம் பேப்பரில் போட்டாங்க. அதுக்கப்புறம் மீம்ஸாக ஓடுது. தயவு செய்து யாரும் வீட்டில் பஜ்ஜி கேட்டுறாதீங்கடா, கடையில் கூட வாங்கி சாப்பிட்ருங்க, பஜ்ஜி மட்டும் வீட்டில் கேட்டுறாதீங்க. ஏன்? ஒரு சின்ன கவனக்குறைவு, ஒரு அசால்ட்னஸ்ஸு வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். என்ன இருக்கணுங்க? அவேர்னஸாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசணும், கரெக்டாக பேசணும், சரியாக பேசணும், தொடர்ந்து பேசணும், அதையே பேசிக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்துருக்கிறீங்களா? சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? நான் சும்மா தான் இருக்கிறேன். அப்படியே எங்கள் அப்பா எல்லாம் வீடு வாங்கி வசதியாகி எல்லாம் மகிழ்ச்சி வாழ்க்கையில் எல்லாம் இருக்கு. அவங்க வாழ்க்கையில் சும்மா இருக்கிறேன்றீங்க. யார் ஒருத்தவங்க சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பிஸியாக இருக்கணும். எப்படி பிஸியாக இருக்கணும்? சிஸ்டர் என்ன பண்ணுறீங்க? யா பைபிள் வாசிச்சுட்டு இருக்கீங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் கடவுளும் இணைஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏனோக்கு என்னுடைய முற்பிதா தேவனோடு சஞ்சரித்தது உண்மை என்றால் நானும் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். நான் பார்க்குற பார்வை, நான் சிந்திக்கிற சிந்தனை, நான் பேசுகிற பேச்சு கரெக்டாக இருந்தால் என் கூட கடவுள் இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்களையா, நான் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் பிஸியாக இருக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் சரியான நேரத்தில் கரெக்டாக வந்து கிடைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு கடந்து போங்க, வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறாரு. என் வீட்டுக்கார கடவுள் மாற்றிட்டாரு, அவருக்கு சரியான வேலையை கொடுத்துட்டாரு, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்துட்டாரு, என் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, வருமானத்தை ஆசீர்வதித்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில் ஜெயத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாரு. என் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லா தான் போகும். அல்லேலூயா. பட்டாசு கொளுத்தாம தானாவே
வெடிக்குன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லா தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாயை திறந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்? படிக்கிற பசங்க படிப்பை எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேலைக்கு போகிறவங்க இந்த கர்மம் முடிச்ச வேலையை ஏன் தான் எடுத்தணும்? வேறு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்களா? படித்த படிப்புக்கு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்போ கழிச்சு இந்த வேலை தானே. அப்போ இந்த வேலையை நொந்துக்கிட்டே செய்யக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை மகிழ்ச்சியோடு செய்தால் மன நிறைவு உண்டாகும். மன நிறைவோடு செய்தால் மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. இருக்கீங்களா? எதை செஞ்சாலும் கமலஹாசனுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களா, கக்கூஸ் கழுவுனாலும் உன்னை விட சிறப்பாக எவனும் கழுவ முடியாதபடி கழுவுனதான் நீ சிறப்பான வேலை செய்கிறன்னு சொன்னாங்களா. அந்த ஒரு வார்த்தை வச்சு தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிக சிறந்த நடிகனாக அவர் வளர்ந்துருக்கிறாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை என் கூட கடவுள் இருக்கிறாரு, எனக்கு கடவுள் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நான் செய்கிறது சிறப்பாக இல்லைன்னா கூட அதை சிறப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார், சிறப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க, அசதியாக இருக்காதீங்க, ரிலாக்ஸாக இருக்காதீங்க, அவேர்னஸாக இருங்க. சொல்லிக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் சொல்கிறத செய்கிறத ஏனோக்கு 300 வருஷம் சொல்லி மரணத்தை ஜெயிக்க முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களோ அதை சொல்ல 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 அது சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். அல்லேலூயா. எல்லா நிமிஷம் மனசில் நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எது ரொம்ப இன்னைக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்குது. இது என் வாழ்க்கையில் தேவையா? இது நடந்துச்சுனாக்க நான் ரொம்ப கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் உச்சி குளிரும்யா, உச்சி குளிரும்யா, என் உச்சி குளிரும்படி தேவன் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்வார்னு எதிர்பார்க்குறையா. இது என் வாழ்க்கையில் நடக்கணும்யா அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் எதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கோங்க. இந்த தேவன் உச்சிதமான கோதுமையினாலே தன்னுடைய மக்களை ஆதரிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே இந்த மாலை வேளையில் நீங்கள் எதெல்லாம் உங்கள் மனசில் நினச்சிருக்கீங்களோ இதுதான் எனக்கு நடக்கணும், இது ஃபஸ்ட்டு என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா நான் கொஞ்சம் ப்ரீத் பண்ணுவேன், நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன், கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பேன், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன், என் வாழ்க்கையில் இது நடந்துருச்சுனாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை உங்கள் மனசில் யோசிச்சுக்கோங்க, அதை உங்கள் இருதயத்தில் நினச்சிக்கோங்க. உங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் கேட்ட வேத வார்த்தையின்படி ஏனோக்குக்கு நீர் கொடுத்த அந்த ஆசையை அவன் டெவலப் பண்ணி அவன் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட உன்னோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல ஆண்டவரே இப்பொழுது என் இருதயத்தில் நான் நினைத்திருக்கிற காரியங்களை நான் டெவலப் பண்ணுற ஆண்டவரே, நான் கற்பனை செய்கிறேன், அது என் வாழ்க்கையில் வந்து நடந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா. நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் சபையாராக நாங்கள் உங்களுடைய வார்த்தையை சொல்லியிருக்கோம்ப்பா. சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதை நினச்சி சொன்னாங்களோ அது அவங்க வாழ்க்கையில் 100% நிறைவேறுகிறதற்காய் நன்றி. துரிதமாய் உம்முடைய வார்த்தைகள் வேலை செய்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இதை நான் தீவிரமாய் செய்வேன் என்று சொன்ன தேவன் தீவிரமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே உம்மை துதித்து சாட்சி சொல்ல நீர் கிருபை தருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை